ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒருத்தவங்க பாடியிலேருந்து ஒரு ஆர்கன் எடுத்து மற்றவங்களுடைய பாடிக்கு அதை வைக்கிறது. ஸோ அப்படி வைக்கும்போது அவங்க உடம்புலேருந்து இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிராக எப்படி வேலை செய்யுதா இல்லை அது ஏற்றுக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜியோடைய டாபிக். இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு இம்ப்ளான்டேஷன் ஆஃப் அ டிஷ்யூ ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து ஒரு ஆர்கன் எடுத்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம வைக்கிறோம்ல, ஸோ இதுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்படி ஆர்கன் இப்போ கிட்னி எடுத்து ஒருத்தவங்க உடம்புலேருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல கிட்னின்றது தான் என்னவா இருக்குது, கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்கனை நீங்கள் மாற்றுறீங்களோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய உடம்புலேருந்து உங்களுடைய உடம்புக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நான் டோனராக இருப்பேன், உங்களை ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெசிப்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஃப்ட்டு அக்செப்ட் பண்ணாலும் பண்ணும், இல்லை ரிஜெக்ஷன், இந்த ரெண்டு விஷயமுமே நடக்கும் நம்ம உடம்புக்குள்ளே. இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளட் குரூப்பு, அப்புறமா ஹெச்எல்ஏ டைப்பிங் இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்களுடைய உடம்புலேருந்து இன்னொருத்தவங்களுடைய உடம்புக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் கிராஃப்ட் அக்செப்ட் ஆகும், அதாவது அது கரெக்டாக பொருந்தி நார்மலாக ஹியூமன் அப்படி ப்ராசஸ் அப்படி நடக்கும். இல்லை அப்படின்னா நிறைய விதமான கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ அக்யூட்டா, குளோர்னிக், இந்த மாதிரி ஹைப்பர் அக்யூட், இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு 2 நாள் 3 நாள் அதோடைய எஃபெக்ட் தெரியும் அண்ட் அதோடைய சிம்டம்ஸ் தெரிய வரும். அப்படி ஒரு சில பேருக்குலாம் இயர்ஸ் கழிச்செல்லாம் அதோடைய சிம்டம்ஸ்லாம் தெரிய வரும். ஸோ அது அஃபெக்ட் ஆன பிறகு ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் அக்செப்டன்ஸ்னு இருக்குது, கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னும் இருக்குது. ஸோ இந்த கிராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 விதமாக இருக்குது. ஸோ ஆட்டோகிராஃப்ட், சைன் கிராஃப்ட், ஆலோகிராஃப்ட், ஜென் கிராஃப்ட். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு அண்ட் நியூ. இது இப்போ ஓல்டாக என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா ஆட்டோகிராஃப்டாக தான் இருந்துச்சு, எப்போவுமே அப்படி தான். அண்ட் சைன் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஐசோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலோகிராஃப்டை ஹோமோகிராஃப்ட்னும், சைனோகிராஃப்ட்னா ஹெட்ரோகிராஃப்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ மேலே ஜீன்றது ஜீனஸு, இது ஸ்பீஷீஸு, இது இண்டிவிஜுவல், இது எஃபெக்ட், அதாவது அக்செப்ட் ஆகிருக்கா அக்செப்ட் ஆகலையா அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ ஆட்டோகிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீனஸும் உங்களுக்கு சேமாக இருக்கும், ஸ்பீஷீஸும் உங்களுக்கு சேமாக இருக்கும், இண்டிவிஜுவலும் சேமாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், அது அக்செப்ட் ஆகிடும். சைன் கிராஃப்ட் அதாவது ஐசோகிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீனஸ் சேமாக இருக்கும், ஸ்பீஷீஸ் சேமாக இருக்கும், இண்டிவிஜுவல் சேமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்டு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஓகே தான். இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் குரூப்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். நம்மளோட ஹெச்எல்ஏ எல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு அது ஒத்து போகும். வேறு ஒருத்தவங்களுடைய உடம்பு, அதாவது இண்டிவிஜுவல்னால் வேறு ஒருத்தவங்களுடைய உடம்பில் கொண்டு போய் சேர்த்துறது, ஓகேவா? ஸோ வேறு ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் அது பரவாயில்ல. ஆனால் நமக்கு ஜீனஸும் ஸ்பீஷீஸும் சேமாக இருக்கணும். ஸோ மனித இனத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அண்ட் நமக்கு ஜீன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்கும், சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அக்செப்ட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அவங்க உடம்புக்குள்ளே இருந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுவாங்க, ஒரே இண்டிவிஜுவல் தான் ஆனால் சேமான ஸ்பீஷிஸ். ஸோ ஜீன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டா ஆலோகிராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஜீன்ஸ், அதாவது மனித இனத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவருக்கு டிஃப்ரெண்ட்டான பிளட் குரூப்போ இல்லை ஹெச்எல்ஏவோ இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு இண்டிவிஜுவல் கொண்டு போய் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகிடும். அதை விட ரொம்ப இதுவானது சைனோகிராஃப்ட், அதாவது ஹெட்ரோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜீனஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸ்பீஷீஸ் மனித இனத்தை சேர்ந்ததே கிடையாது, அப்புறமா ஆளும் டிஃப்ரெண்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக கண்ணை மூட்டை அது என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். ஸோ ஹேண்டில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.